2 மாதம் சாப்பாடு, தூக்கம், டிவி அப்படின்னு ஜாலியாக இருந்தாச்சு. நாளைக்கு காலேஜ் போகணும். ஐயோ! அதை நினச்சாலே வெறுப்பாக இருக்குது. ஏன்னே தெரில, போகவே பிடிக்கல. இப்போ காலேஜ் போகணும், அடுத்து மேரேஜ் பண்ணிக்கணும், அடுத்து வீட்டில் பேச ஆரம்பிச்சிருவாங்க, வேலைக்கு போகணும், அடுத்தடுத்து எப்பா என்னடா கமிட்மெண்ட், இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கான்னு வெறுப்பாக இருக்குது. அதை யோசிச்சுக்கிட்டே படுத்திருந்தேன். திடீர்னு ஒரு குரல், எங்கள் அம்மா, எந்திரி மணியாச்சு, காலேஜ் போக வேண்டாமா அப்படின்னு எங்கள் அம்மாவோட குரல் வந்துச்சு. டக்குன்னு அறக்க பறக்க எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருந்தேன். டக்குன்னு எங்கள் அப்பா வந்து, இன்றைக்கி ஃபஸ்ட் நாள்மா, நான் கொண்டாந்து விட்றேன் அப்படின்ட்டாங்க. உடனே அவர் கூட போய் இறங்கிட்டு ஃபஸ்ட் நாளாக அவங்கவுங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. ஃபஸ்ட் நாள் ஏனோ தானோன்னு தான் போணுச்சு. ஆனால் நாளடைவில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைச்சாங்க. அவங்க எல்லார்ட்டையுமே நான் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டேன். நாளடைவில் நாங்கள் சுற்றாத இடமே கிடையாது, நல்லா ஜாலியாக ஊரை சுற்றினோம். நாங்கள் பார்க்காத படமே கிடையாது. அந்தளவுக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். 1 வருஷம் அப்படி போணுச்சு. என்றைக்கு வந்து காலேஜ் சேர்ந்தோம், எப்படி 1 வருஷம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. 1 வருஷம் அப்படி போயிடுச்சு. அந்த டைமில் தான் ஒருத்தர் என்னோடய சொந்தக்காரங்க மூலயமா ஒருத்தங்க எனக்கு பழக்கமானாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நார்மலாக தான் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் ரெகுலராக வாட்ஸ்அப்பில் பேச ஆரம்பித்தோம். அப்படியே பேச ஆரம்பித்து ஃப்ரெண்டாகி கடைசியில் அது எங்களுக்குள்ளே ஏதோ அது காதலா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட தெரில, ஏதோ ஒன்று எங்களுக்குள்ளே ஒரு விதமான ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நாளடைவில் பழக ஆரம்பித்து நல்ல ஜாலியாக நாங்கள் பேச ஆரம்பித்தோம். வெளியில் நல்லா ஊரை சுற்ற ஆரம்பித்தோம். இன்னொன்று என்ன, நாங்கள் பேசுகிறோங்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு. இவங்க சொல்லிட்டோம்னா அப்பா அம்மாட்ட சொல்லிடுவாங்களோ, ஏன்னா அவர் வந்து வேறு மதத்தை சார்ந்தவர், அதனால் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியாது, நாங்கள் பேசுறது யாருக்குமே தெரியாது. அவர் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாருங்கிறது கூட தெரியாது. வீட்டில் இருக்கும்போது பேச முடியாது. அதனால் வெளியில் போனால் மட்டும்தான் திட்டுத்தனமாக பேசுவோம். ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் நான் பார்த்துட்டு வருவேன். நான் இப்படியே நாட்கள் ஓடுனுச்சு. நல்லா ஜாலியாக வெளியில் போய் சுற்றுவோம். எப்படி வளரணும், இப்படி வளரணும், அப்படி வளரணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கற்பனைகள் எல்லாத்தையும் சொன்னதே திரும்ப திரும்ப அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதையும் அவர் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்படியே ரொம்ப ஜாலியாக போணுச்சு. அப்படி போயிட்டுருக்கையில் நாளடைவில் படிப்பில் சுத்தமாக கவனமே இல்லாமல் போயிடுச்சு. படிப்பு டல்லாக ஆரம்பிக்கும்னே எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு நாள் எப்போதும் போல் மாடியில் பேசிட்டு வரையில் ஃபோனை கட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். டக்குன்னு உள்ள நுழையில சவுண்டு கேட்குது. உடனே எங்கள் அம்மா, யாரடி என்னாடி அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கும்னே விஷயத்த சொல்லிட்டேன். பலார்னு ஒரு அறை விட்ட கையோட எங்கள் அப்பா அவர் பங்குக்கு அவர் ஒரு பக்கம் 4 அறை விட்டுட்டு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி, அடுத்து என்னாச்சு, கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிக்கும்னே ரூம்குள்ளே கதவை தள்ளி சாத்தி 2 நாள் வெளியிலே வரவே இல்லை. நான் முடியவே முடியாது, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நான் ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் வந்து எங்கள் அம்மா கதவை தட்டினாங்க. திறந்து பார்த்தா அவர் நிற்கிறாரு. நான் அவரை நிமிர்ந்து சரியாக பார்த்தும் பார்க்காதமா இருந்துக்கிட்டு, இல்லை நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அடம் பிடிச்சேன். உடனே ஒரு வழியாக அப்பா அம்மாவும் அதுக்கு சம்மதிக்க ஆரம்பித்து இவரை பற்றி வெளியில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் உண்மை தெரிஞ்சிச்சு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அவருக்கு 2 குழந்தைங்க இருக்குங்கிற விஷயம் அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை வந்து எங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து சொல்கிறாங்க. சொல்லும்னே என்னால் மனசு ஏற்றுக்கவே முடியல. ஒரு செகண்ட் எனக்கு உசுரே நின்று போன மாதிரி ஒரு பெரிய மன வருத்தம். அதை வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்துச்சு. இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் என்னால் நம்ப முடியல, அவர் கண்டிப்பாக அப்படி செய்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அடம் பிடிச்சி சண்டை போட்டேன். ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே நம்புகிற மாதிரியே இருந்துச்சு. அப்போ இவ்வளோ தான் காதலாம் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் எனக்கு மனசு ரொம்ப வெறுத்து போச்சு. யாரை நம்புறது, அப்படி வச்சுக்குவேன் இப்படி வச்சுக்குவேன்னு சொன்னது எல்லாமே பொய் தானா, அப்போ எதுவுமே உண்மை இல்லையா அப்படின்னு வார்த்தையால் சொல்ல முடியாத வலி, அவ்வளோ ஒரு வலியாக ஆயிடுச்சு. யாரை நம்புறது நம்ம?